ஒரு சரித்திர நிகழ்வு. இன்னும் ஒரு 10 ஆண்டு 15 ஆண்டு காலம் கடந்தும் கூட இந்த அற்புதமான பல்கலைக்கழகத்தில் இந்த நாள் சரித்திரத்தில் நின்று இருக்கும். காரணம், 3032 மாணவர்கள் 150 ஆண்டாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய வந்தே மாதரம் பாடலினுடைய 150வது ஆண்டுல இந்த கல்லூரியினுடைய கிரவுண்டில் 3032 மாணவ செல்வங்கள் ஒன்றாக இணைந்து வந்தே மாதரம் என்கின்ற ஆங்கில எழுத்துக்கள்ல நீங்க எல்லோரும் நின்று வந்தே மாதரம் பாடலை பாடி வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் யூனியன் அமைப்பு அதற்கு அங்கீகாரம் கொடுத்து அந்த அங்கீகார சான்றிதழ் மேடையிலே உங்கள் முன்னால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு சரித்திர நிகழ்வு. அதே போல இரண்டாவது ஒரு சரித்திர நிகழ்வு, ஐயா பாரிவேந்தர் தன்னுடைய பெயரில் பாருங்க, பாரியும் இருக்கிறாங்க, வேந்தர் இருக்கிறாங்க. இதற்கு முன்பு இதே மேடையில் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தி இருந்தேன். எப்பொழுது வந்தாலும் கூட வியக்கத்தக்கக்கூடிய வகையில் இன்றும் அதிகமாக, இன்னும் அதிகமாக, இன்னும் மேலே, இன்னும் மேலே என்று சொல்லும் அளவுக்கு இன்னைக்கு புதிதாக தமிழ் பேராயம் அமைப்பின் சார்பாக டாக்டர் ரா பாரிவேந்தர் தமிழ் அறக்கட்டளைகள் தொடக்க விழா 10 லட்சம் ரூபாய் காசோலை மூலமாக அந்த அறக்கட்டளையும் கூட இன்று தொடங்கி இருக்கிறது. நமக்கு பின்னால் ஒரு அற்புதமான மனிதருடைய சிலைக்கு, திருவுருவச் சிலைக்கு நாம் மாலை அணிவித்து வந்து இங்கே அமர்ந்திருக்கின்றோம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய பிறந்த நாள பராக்கிரம் திவாஸ், மாவீரர் தின விழா என்று நம்முடைய இந்திய அரசு அங்கீகரித்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு அந்த பராக்கிரம் திவாஸ் விழா, அந்த விழாவும் கூட இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 3 விழாவும் ஒன்றாக சேர்த்து முப்பெரும் விழாவாக இந்த மேடையிலே அரங்கத்தில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நீங்கள் எல்லாம் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். SRM கல்வி குழுவத்தினுடைய நிறுவன வேந்தர், நம்ம எல்லாம் ஊக்குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர், வயது அதிகமாக அதிகமாக இன்னைக்கு நம்ம ஆங்கிலத்தில் டி ஏஜிங் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இன்னும் சுறுசுறுப்பாக, இன்னும் வீரியமாக, இன்னும் விஸ்தாரமாக, இன்னும் வேகமாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் பாரிவேந்தர் ஐயா அவர்கள் இந்த விழாவில் நம்மோடு பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள், பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் பேராயத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா கரு நாகராசன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். SRM IST குழுமத்தினுடைய வளாக நிர்வாகி அருமை சகோதரர் அருணாச்சலம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். ஆசிரியர் பெருமக்கள் இருக்கின்றார்கள். மாணவ செல்வங்கள் நீங்கள் எல்லோரும் இருக்கின்றீர்கள். How many of you don't understand Tamil here? Can you just raise your hand? Okay. I take this opportunity to congratulate all of you for being present on a wonderful historic day. In this historic day, the World Union of Records, they have given a great honor to the students of SRM for celebrating 150 years of Vande Maratham by assembling together 3032 students and singing the Vande Mataram song. And today all of us are honored. Even 10-15 years down the line, SRM and its students will fondly remember when the 150th year was celebrated. My seniors, they all formed a big group, stood in the hot sun, and they all sang this song to honor the 150 years. அன்பு சொந்தங்களே, இந்தியாவினுடைய அரசியல் வரலாற்றில் நிறைய முக்கியமான நிகழ்வுகள் இருந்தாலும் கூட 2 நிகழ்வுகளை இந்த நேரத்தில் உங்கள் முன்னால் ஞாபகப்படுத்துவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். 1893 சவுத் ஆப்பிரிக்காவில் Mohandas Karamchand Gandhi was traveling in a first class train. He got a ticket, he was sitting in the first class compartment. A ticket examiner came, he saw Mr. MK Gandhi. அவர்கிட்ட சொன்னாங்க, இந்த கம்பார்ட்மெண்ட்ல நீங்க இருக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வெள்ளை தோல் இருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டும்தான் இருக்கணும், எப்படி கருப்பு தோல் இருக்கிறவங்க, பிரவுன் கலர் நீங்களாம் எப்படி இருக்கலாம், இறங்குங்கிறாங்க. மகாத்மா காந்தி அவர்கள் நான் இறங்க மாட்டேன் என்று சொல்லுகின்றார். ஒரு பெரிய சண்டை நடக்கிறது. ஏன்னா முறைப்படி நான் டிக்கெட் எடுத்திருக்கேன், அதன் பிறகுதான் அந்த ட்ரெயினில் ஏறி இருக்கேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டுக்கு பணம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. 7 ஜூன் 1893 நம்ம தமிழகத்தில் ஊட்டி இருப்பது போல சவுத் ஆப்பிரிக்காவில்
சென்ட் பீட்டர் மேரிட்ஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன். அந்த ட்ரெயின் அந்த ஹில் ஸ்டேஷன் பக்கம் போகும் பொழுது அந்த டிக்கெட் எக்ஸாமினர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்களை அந்த புகை வண்டியை நிறுத்தி ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்லேருந்து கீழே இறக்கி விட்டுறார். இறக்கி விடப்படுகின்றார் என்று சொல்வதை விட தூக்கி வீசப்படுகின்றார். அவர் கூட வந்த பெட்டி, லக்கேஜ் எல்லாத்தையுமே வீசுறாங்க. அன்னைக்கு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்களுக்கு 2 பாதை மட்டும்தான் வாழ்க்கை முன்பு இருந்தது. கடும் குளிர்ல பீட்டர் மேரிட்ஸ்பர்க் ஸ்டேஷன்ல கடும் குளிர்ல மகாத்மா காந்தி அவர்கள் நைட் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுவரை திரு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்களை பொறுத்தவரை தனக்காக வேலை பார்த்தாங்க. லண்டன் போய் பார் எக்ஸாம் பாஸ் பண்ணாங்க. சவுத் ஆப்பிரிக்கால ஒரு வெல்தி குஜராத்தி மெர்ச்சன்ட் வந்து வேலை பாருங்க, நிறைய பணம் கிடைக்கும் என்பதற்காக மறுபடியும் இந்தியா வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா போறாங்க. அந்த இரவு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்களை மாற்றியது. நம்மை அவமானப்படுத்திய இந்த ஆங்கிலேயர்கள் சார்ந்திருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்க அரச இவர்களோடு ஒன்றி போய் எதுவும் பேசாம அப்படியே போயிடலாமா, இல்லை எதிர்த்து போராடலாமா என்று யோசிக்கின்றார். அந்த 7 ஜூன் 1893 மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியாக இருக்கக்கூடிய மனிதர் அடுத்த நாள் காலையில மக்களுக்காக போராட வேண்டும் என்று அந்த ரயில்வே நிலையத்திலிருந்து வெளியே வரும் பொழுது மகாத்மா காந்தியாக மாறுகின்றார். தன்னை தாண்டி ஒரு சமுதாயத்திற்கு பாடுபட வேண்டும் என்று நினைத்த மகாத்மா காந்தி அந்த நாள் சவுத் ஆப்பிரிக்காவை மட்டும் மாற்றவில்லை, இந்தியாவுடைய சுதந்திர போராட்ட களத்தை மாற்றியது. அதன் பிறகு கிட்டத்தட்ட 54 ஆண்டுகள் கழித்து இந்தியாவிற்கு நமக்கு சுதந்திரம் கிடைத்தது 1947 15 ஆகஸ்ட். எதற்கு இதை சொல்லுகின்றேன் என்றால், ஒரு சுதந்திர போராட்ட வீரனுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு முக்கிய புள்ளி இருக்கும். அதே போல்தான் இந்த வந்தே மாதரம் என்கின்ற அற்புதமான பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சட்டோபயா சாட்டர்ஜி என்று சொல்லுகின்றோம். பங்கிம் சந்திர சட்டோபயா, பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களுக்கும் அதே போல ஒரு நாள் டிசம்பர் 15 1873, டிசம்பர் 15 1873, Banking Chandra Chatterjee was a deputy collector serving the British in West Bengal in a place called Berhampur. அந்த காலத்தில் இந்த பெரிய பெரிய மனிதர்களை இந்த பல்லக்கில் தூக்கிட்டு போவாங்க. அதே போல பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களையும் கூட டிசம்பர் 15 1873 பல்லக்கில் சாயந்தரம் அவருடைய வேலையை முடித்து தூக்கிட்டு போறாங்க. ஒரு கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க ஆங்கிலேயர்கள். ஏன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஐ திங்க் நமக்கு எல்லாம் அந்த பாடல் தெரியும், அந்த பாடலை பாடுறோம். வந்தே மாதரம் என்கின்ற வார்த்தை நமக்கு ஒரு பெரிய உணர்வை ஏற்படுத்துகிறது. எப்படி எழுதப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெரிய கிரவுண்ட்ல வெள்ளக்காரங்கள கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க. லெட் பை கர்னல் டஃபின், அவர் தலைமையில கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. இந்த பல்லாக்கு தூக்கிட்டு போறவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த கிரவுண்டை சுத்தி போனா நேரமாகும், அதான் கிரவுண்ட்ல யாரும் விளையாடலையே, எல்லாம் பிளேயர்ஸ் எல்லாம் சைட்ல தான் இருக்கிறாங்க, அப்படியே அந்த கிரவுண்டை கிராஸ் பண்ணி போலாம் அப்படின்ட்டு அந்த பல்லக்கை தூக்கி கொண்டு வருபவர்கள் அந்த கிரவுண்டை கிராஸ் பண்றாங்க. அப்ப இந்த கர்னல் டஃபின் என்ன பண்றாரு, அந்த பல்லக்கை நிறுத்த சொல்றாரு. பல்லக்கில் யார் இருக்கீங்க, வெளியே வாங்கன்னு கேட்கிறாரு. பல்லக்கில் இருக்கக்கூடிய பங்கிம் சந்திர சாட்டர்ஜி வெளியே வர்றாங்க. அந்த கர்னல் டஃபின் பங்கிம் சந்திர சாட்டர்ஜியை தகாத வார்த்தையில் இன்சல்ட் பண்ணி அவருடைய கன்னத்தில் அரைந்து நெஞ்சில குத்தி அவரை தள்ளிவிட்டு பூட்ஸ் காலால் உதைத்து, எப்படி ஒரு இந்தியன் ஆங்கிலேயர்கள் இந்த கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது எப்படி அந்த கிரவுண்டை கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு பிரச்சனை பண்றார். அதுவரை ஆங்கிலேயர்களுக்கு ஒரு டெபுட்டி கலெக்டராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த வந்தே மாதரம் பாடலை எழுதிய பங்கிம் சந்திர சாட்டர்ஜியோட இதயத்தில் அந்த நிகழ்வு உலுக்குகிறது. என்ன நம்மளை இப்படி பண்ணிட்டாங்க, நாம இந்த அரசாங்கத்தில் உயர் அதிகாரியாக இருந்தும் கூட நம்மளை இப்படி அவமானப்படுத்துறாங்களேன். அந்த நிகழ்வை பல பேர் பார்க்கறாங்க. அடுத்த நாள் காலை டிசம்பர் 16 1873 பங்கிம் சந்திர சாட்டர்ஜி கர்னல் டஃபின் மேல ஒரு சூட்டை ஃபைல் பண்றார். என்னை அவமானப்படுத்திட்டாங்க, என்னை அடிச்சாங்க, ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுங்க. அப்ப ஐ விட்னஸ் கூப்பிடுறாங்க, கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஐ விட்னஸ் கூப்பிடுறாங்க, எல்லாம் வாங்கன்னு. அந்த நிகழ்வை பார்த்த பிரின்சிபல் ராபர்ட் ஹேண்ட், நான் பார்த்தேன் ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியலங்கிறார். அங்க ஒரு ஜட்ஜ் இருக்கிறாங்க, ஜட்ஜ் பென்பிரிட்ஜ், நான் பார்த்தேன் எனக்கு கண்ணு செய்ய தெரியாதனால யார் அடிச்சாங்கன்னு தெரியலங்கிறாங்க. எல்லோருமே பொய்யை சொல்லும் பொழுது திரு பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களுக்கு ஆங்கிலேயர்கள் நடத்தக்கூடிய கோர்ட்டின் மீது கூட மரியாதை போகுது. அது வரைக்கும் ஆங்கிலேயர் மீது மரியாதை வைத்திருந்தவர்கள், ஆங்கிலேயருடைய சட்டத்திட்டத்துக்கெல்லாம் மரியாதை கொடுத்தவர். அப்ப மறுபடியும் அந்த லா சூட்டை ஃபைல் பண்ணி எனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். எதற்காக இதை நான் திரும்ப திரும்ப சொல்றேனாங்க, சரித்திரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு.
அப்ப கோர்ட்ல இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் எல்லாம் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி கேட்கிறாங்க, இல்ல இன்னைக்கு ப்ரூஃப் இல்லாத காரணத்தினால 1 மாத காலம் இதை தள்ளி வைக்கின்றோம். ஜனவரி 12, 1874 1 மாதம் கழிச்சு இந்த லா சூட் நடத்துறோம் அப்படின்னு மறுபடியும் கோர்ட்டுக்கு போறார். ஜனவரி 12, 1874 அன்னைக்கு கோர்ட்டுக்கு போகும் பொழுது பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எல்லாம் கூப்பிடுறாங்க, கர்னல் டஃபின் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டா அந்த லா சூட்டை விட்டுருவீங்களா அப்படின்னு. பங்கிம் சந்திர சாட்டர்ஜியும் ஒப்புக்கொள்ளுகின்றார், என்னிடம் பொது மன்னிப்பு கேட்டால் நான் இந்த லா சூட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். கோர்ட்டில் எனக்கு 1000 பேர்த்துக்கு முன்னாடி கர்னல் டஃபின் அவர்கள் நான் அடித்ததுக்கு மன்னிப்பு கேட்கிறேன். பங்கிம் சந்திர சாட்டர்ஜி யாருன்னு எனக்கு தெரியாததனால் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறார். அந்த நிகழ்வு பங்கிம் சந்திர சாட்டர்ஜியை மறுபடியும் முழுக்குது. ஓ, அப்ப நான் சாதாரண மனிதனா தான் நீ அடிச்சிருப்ப, நான் ஆங்கிலேயருக்கு டெபுட்டி கலெக்டராக வேலை பார்க்கிற காரணத்தினால அந்த டெபுட்டி கலெக்டர் என்கின்ற வார்த்தை உனக்கு தெரியாதனால அடிச்சதுக்காக மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அன்னைக்கு தன்னுடைய வேலையை விடுகின்றார். அதன் பிறகு பங்கிம் சந்திர சாட்டர்ஜியை கொலை செய்வதற்கு முயற்சி நடக்கிறது. அங்க இருக்கக்கூடிய ராஜா ஜோகீந்திர நாராயண் ராய் அவரை கூட்டிட்டு போய் பாதுகாக்கிறாங்க. அப்ப பங்கிம் சந்திர சாட்டர்ஜியை பொறுத்தவரை 3 கடவுளை தரிசிக்கிறாங்க. ஜெகதாத்ரி, துர்கா, காளி 3 கடவுளையும் தரிசித்து விட்டு ஜனவரி 31, 1874 ஒரு முழு பௌர்ணமி நாள்ல அவர் யோசிக்கிறார், ஒரு மந்திரம் வேணும், இந்தியர்களை உணர்வோடு எல்லோரையும் ஒட்டு சேர்க்கக்கூடிய ஒரு மந்திரம் வேண்டும். இன்னைக்கு நான் பெங்கால்ல பெங்காலியா பார்க்கிறேன், தமிழ்நாட்டில் தமிழனா பார்க்கறாங்க, கர்நாடகால கன்னடிகாவா பார்க்கறாங்க. நமக்குள்ள ஒரு தேசப்பற்று என்கின்ற உணர்வு இல்லை. பெரிய பெரிய பாடல் என்று சொல்வதை விட ஒரே ஒரு வார்த்தை வேண்டும், அந்த வார்த்தை இந்தியர்களை உணர்வோடு இணைக்க வேண்டும் என்று ஜனவரி 31, 1874 அந்த பௌர்ணமி தினத்துல அவர் உருவாக்கிய வார்த்தை தான் வந்தே மாதரம் என்கின்ற வார்த்தை. இந்த வந்தே மாதரம் என்கின்ற வார்த்தைக்கு பின்பு இப்படிப்பட்ட ஒரு சரித்திரம் இருக்கிறது. ஒரு தனி மனிதனுடைய அவமானம், ஆங்கிலேயர்களுடைய சட்டத்திட்டத்தின் மீது அந்த தனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை எல்லாம் பொய்த்து போகிறது. ஜனவரி 31, 1874 வந்தே மாதரம் என்கின்ற வார்த்தை. அதன் பிறகு பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்கள் எழுதக்கூடிய பாடல். அந்த பாடல் இன்னைக்கு 150 ஆண்டுகளை நிறைவு செய்து SRM பல்கலைக்கழகத்தில் நாம் அதை கொண்டாடி இருக்கின்றோம். அது ஒரு சரித்திர நிகழ்வு. அந்த நிகழ்வுக்கு வேர்ல்டு யூனியன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அவர்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு படி மேல போகணும்னா, இந்த பாடலை நம்முடைய தாய்மொழி தமிழ்ல 1907 மொழிபெயர்த்தாங்க. மொழிபெயர்த்தவர் வேறு யாரும் கிடையாது, முண்டாசு கவிஞன் சுப்பிரமணி பாரதி. சுப்பிரமணி பாரதி அவர்கள் தானாக முண்டாசு கவிஞன் 1907 1907 he translated வந்தே மாதரம் from Bengali to Tamil by himself. அப்ப திரு சுப்பிரமணிய பாரதி அவர்கள் ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க. ஒரிஜினல் பாடல்ல 7 கோடி பாரதியர்கள் என்றிருந்த வார்த்தையை சுப்பிரமணிய பாரதி அவர்கள் முதலாக அதை 30 கோடி பாரதியர்கள் என்று மாற்றுகின்றார். he updated the population figures. அதன் பிறகு ஒரிஜினல் பாடல்ல கூட அது 30 கோடி என்று மாறுகிறது. இத சுப்பிரமணிய பாரதி அவர்கள் நடத்தி கொண்டு வந்த விஜயா என்கின்ற பத்திரிகையில அந்த வந்தே மாதரம் என்கின்ற வார்த்தையை மாஸ்ட் ஹெட் மேல கொண்டு வந்தார். அந்த மேகசினுடைய டாப் போர்ஷனுக்கு அதை தொடர்ந்து வச்சிருக்கிறாங்க. மகாத்மா காந்தி அவர்கள் அவர் எழுதக்கூடிய எல்லா கடிதத்திலும் கூட காந்தி என்ஸ் ஹிஸ் லெட்டர் பை யூசிங் த வேர்ட் கால் வந்தே மாதரம். 1911 காந்தி அவர்கள் தமிழ்லயே ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தருக்கு பதில் போடுறாங்க, அம்மா நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டு. அந்த கடிதத்திலும் கூட MK காந்தி என்கின்ற பெயர்ல தமிழ்ல வந்தே மாத்திரம் என்கின்ற வார்த்தையை தமிழ்ல மகாத்மா காந்தி அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். ஸோ இந்த வார்த்தை என்பது சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது. பெரிய பெரிய மனிதர்களை புரட்டி போட்டது, மாத்தியது முண்டாசு கவிஞன் சுப்பிரமணி பாரதி அவர்கள் தானாக வந்து தமிழ் மொழிபெயர்ப்பு செஞ்சது. ஆனால் நம்முடைய மாணவ செல்வங்கள் இன்னைக்கு நாம் இங்க இருந்தாலும் கூட இந்த அரங்கத்தில் சுதந்திரத்திற்கு முன்பு பிறந்த ஒரு மனிதர் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருவர் தான் இருக்கிறார் நினைக்கிறேன், பாரிவேந்தர் ஐயா. 1937 பிறந்தார். I think there is only one person in this room who was born before we got independence. In 1937, ஐயா பாரிவேந்தர் he got birth. So which means he was born 10 years before independence. நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இல்லை. இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் 90s கிட்ஸ் 2000 கிட்ஸா இருக்கிறீங்க. பட் இருந்தும் கூட உங்களுக்கு இந்த சரித்திரம் தெரிய வேண்டும் என்பதற்காக இவ்வளவு பெரிய நிகழ்வை விழாவை வைத்து அதுல உங்களை எல்லாம் அழைத்து கிளாஸ் ரூம் பிரேக்ல இருந்து 1.5 மணி நேரம் இந்த மாணவ செல்வங்கள் வந்திருக்கிறீங்க. ஸோ ஐ urge all of you
to understand our history better so that you all can secure our future in a meaningful way. ஒரு சரித்திரத்தை தெரியாத யாரும் கூட வருங்காலத்தை கட்டமைக்கக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்காது. ஆனால் சரித்திரத்தை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு தமிழகத்தில் 1908 ஆங்கிலேயருக்கு எதிராக காட்டன் மில், டெக்ஸ்டைல் மில்ல பிரச்சனைகள் உருவான பொழுது, நம்முடைய தொழிலாளர்கள் ஒன்றாக இணைந்த பொழுது, வி.ஓ. சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய சிவா அவர்களெல்லாம் தூத்துக்குடியில் கோரல் மில்ல ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட்டம் நடத்திய பொழுது ஒரே ஒரு ஸ்லோகத்தை மட்டும்தான் பயன்படுத்தினாங்க. வந்தே மாதரம் என்கின்ற ஸ்லோகத்தை மட்டும்தான் பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு இதுல என்ன பிரச்சனை? இந்த வந்தே மாதரம் என்கின்ற பாடல்ல சில பிரச்சனையும் இருக்கு. ஏன்னா வந்தே மாதரம் என்கின்ற பாடல் இன்னைக்கும் கூட நாம் பாடும் பொழுது காலத்தினுடைய அருமை கருதி ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும்தான் பாடணும். வந்தே மாதரத்தை பொறுத்தவரை அது 5 பார்ட்டாக இருக்கிறது. ஆனா இன்னைக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும்தான் பாடுறோம். அதுல செகண்ட் பார்ட் பாடுறதில்ல, தேர்ட் நம்ம பாடுறதில்ல. நிறைய பேருக்கு செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் வந்தே மாதரம் பாடலே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. வந்தே மாதரமுடைய ஒரிஜினல் சாங் இஸ் a lengthy one. அதனுடைய அப்ரிஜ்டு வெர்ஷனை மட்டும்தான் இன்னைக்கு நம்ம நிறைய இந்தியர்களுக்கு தெரிந்திருக்கிறது. என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த மாணவ செல்வங்கள், இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போகும் பொழுது வந்தே மாதரம் பாடலினுடைய முழு பாடலையும் நீங்க கேட்கணும். அதனுடைய அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எதற்கு இந்த முழு பாடலை எழுதினாங்க? Leave his body. Let the green flag enter. Bring me a man who loves me. I am a better man now. Prove it. I'm bewitched. And I'm all yours. All green flags gift Jeeva. நம்முடைய மற்ற சமுதாயத்தை இரிட்டேட் பண்ணணும், அப்படி பண்ணணும்னு நினைச்சார். இஸ்லாம் நண்பர்கள் இங்க இருக்கிறாங்க, கிறிஸ்தவ நண்பர்கள் இருக்கிறாங்க. பண்டிட் ஜவஹர்லால் நேருஜி felt Vande Mataram as a song might irritate our Muslim brothers and Christian brothers. So he did not want the whole part of Vande Mataram. He wanted only the first part. I'm not getting into any politics or any discussion. So accordingly, the Congress Working Committee in one of its session decided to have only the first part of Vande Mataram and not the remaining part. அதையும் கூட இந்த 150வது ஆண்டுல the central government through a cabinet resolution has decided across India we will sing the full Vande Mataram. எல்லோரும் முழு வந்தே மாதரம் பாடலை பாடுவோம் என்று. அந்த முழு வந்தே மாதரம் பாடலை உங்கள் முன்னால் இந்த நேரத்தில் அடுத்த 2 நிமிஷத்தில் நான் வைக்க விரும்புறேன். ஏன்னா அதனுடைய அர்த்தத்தை முழுமையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆதங்கத்தில். வந்தே மாதரம் அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியும். தாயே உன்னை வணங்குகின்றேன். டியர் மதர், ஐ பவ் டவுன் பிஃபோர் யூ. சுஜலாம் சுபலாம் மலையன சீதலாம், நன்னீர் கொண்டவளே, நற்கனிகள் தருபவளே, தென்றலால் குளிர்ச்சி தருபவளே. சஷ்ய சாமலம் மாத்தரம், செழித்த பயிர்களால் கருமை நிறம் கொண்டவளே என் தாயே. we are trying to describe our Bharat Mata. சுப்ரஜ் ஜோஷ்னா புலையத்த காமனி, வெண் நிலவு வெளியில் மகிழ்ந்திருக்கும் இரவுகள் கொண்டவளே, மலர்ந்து குலுங்கும் மரங்கள் நிறைந்த நிலமுடையவளே, இனிய புன்னகையும் இனிமையான பேச்சும் கொண்டவளே, இன்பம் அளிப்பவளே, வரங்கள் தருபவளே என் தாயே. பிரச்சனை எங்க வருதுங்க? The disputed part which Pandit Nehruji felt we should not sing as Bharatiya, the disputed part. கோட்டி கோட்டி காந்த கலக்கல நின்னத கராலே, பல கோடி குரல்களின் இடி முழக்கமும் பல கோடி கைகளில் ஏந்திய கூர்மையான வாள்களும் இருக்க, தாயே உன்னை வலிமையற்றவள் என்று எவர் சொல்வார்? அளப்பெரிய ஆற்றல் கொண்டவளே, எங்களை மீட்டவளே, பகைவர் படையை அழிப்பவளே என் தாயே. இந்த ஸ்டான்ஸ் அன்னைக்கு நம்ம ஒமிட் பண்ணியிருக்கோம். அதே போல் அடுத்து 4th பார்ட், துமி விதியா துமி தர்மா துமி ஹிருதி துமி மர்மா, நீயே அறிவு நீயே அறம் நீயே இதயம் நீயே அதன் ரகசியம், உடலுக்குள் இருக்கும் உயிர் மூச்சும் நீயே, தோள்களில் இருக்கும் வலிமையும் நீயே, இதயத்தில் இருக்கும் பக்தியும் நீயே, ஒவ்வொரு கோவில்களிலும் நாங்கள் நிறுவும் சிலையும் நீயே. இதையும் நாம் மீட் பண்ணியிருக்கோம். 5th பார்ட், துவம் ஹை துர்கா தேஷ் பிரகாரணா தாரிணி, 10 ஆயுதங்களை ஏந்திய துர்க்கையும் நீயே, தாமரை மலரில் அமர்ந்திருக்கும் திருமகளும் நீயே, அறிவை அள்ளித்தரும் கலைமகளும் நீயே, உன்னை வணங்குகிறேன்.
மாசற்றவளே, நிகரற்றவளே, செல்வத்தின் தேவியே, உன்னை வணங்குகிறேன். நன்னீரும் நற்கனிகளும் கொண்ட என் தாயே. 6th பார்ட் ஒமிட் பண்ணியிருக்கிறோம். ஷாமலம் சரளம் சுஷ்மிதம் புஷிதாம். கருமை நிறத்தவளே, தூய்மையானவளே, புன்னகை பூப்பவளே, பூமியை தாங்குபவளே, எங்களை காப்பவளே, தாயே, உன்னை வணங்குகிறேன். எதற்காக இந்த மேடையில் நான் சொல்றேன் அப்படின்னாங்க, ஒரு SRM பல்கலைக்கழகத்தில் ஆயிரக்கணக்கான மாணவ செல்வங்கள் இருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் நீங்கள் எல்லோரும் வந்தே மாதரம் என்கின்ற பாடலை முழுமையாக நீங்கள் பாடும் பொழுது, இதை எழுதிய அந்த கவிஞருக்கு, தேசபக்தி மனிதனுக்கு நாம் செலுத்தக்கூடிய ஒரு முழு கடமையாக இருக்கும். அதனால் வருகின்ற காலத்தில் நீங்கள் இந்த முழு பாடலையும் வாய்ப்பு இருக்கும் பொழுது ஒரு குழுவாக நீங்கள் பாட வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் கூட இந்த நேரத்தில் உங்கள் முன்னால் நான் வைக்கின்றேன். அடுத்து பராக்கிரம் திவாஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் நமக்கு எல்லோருக்குமே தெரியும், இஸ் a very revolutionary, very different kind of human being. 1897ல பிறந்திருக்கிறாங்க. Jan 23. அதற்காகத்தான் இந்த ஜனவரி மாதத்தில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அவருடைய பிறந்த நாள். அவர் ஆரம்ப காலகட்டத்தில் படித்த கல்வியெல்லாம் பாருங்க. when he joined presidency college for his masters, இன்னைக்கு எப்படி SRM பல்கலைக்கழகத்தில் நீங்கள் எல்லாம் ஒரு பட்டப்படிப்புக்கு வந்திருக்கின்றீர்களோ, அதே போல சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் 1913ல பிரசிடென்சி கல்லூரியில் படிக்கும் பொழுது 2 ஆண்டுகள்ல கல்லூரி நிர்வாகத்தால் டிஸ்மிஸ் செய்யப்பட்டார். காரணம், he was involved in nationalist activity. இன்னைக்கு நீங்க உங்களை நினைச்சு பாருங்க, ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தன்னுடைய 18 வயசுல இந்தியாவிற்காக பேசுகின்றார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக கல்லூரியிலிருந்து அவர் டிஸ்மிஸ் பண்ணாங்க. அதன் பிறகு ஸ்காட்டிஷ் சர்ச் காலேஜில் பிலாசபி படிச்சு 1919ல் படிச்சு முடிக்கிறாங்க. அதுவரை இந்த சிவில் சர்வீஸ், எனக்கு IAS IPS என்று என்ன சொல்லுகின்றோமோ, டில் 1922 நம்ம எல்லாம் இங்கிலாந்துக்கு போய் அந்த எக்ஸாம் எழுதணும். ஏன்னா ஆங்கிலேயர்களை பொறுத்தவரை யார் கப்பலை பிடிச்சு யார் இங்கிலாந்துக்கு வந்து யார் இந்த பரீட்சை எழுத போறா, அதனால இந்தியாவிலேயே அந்த பரீட்சை நடக்காது. இந்தியாவை ஆளக்கூடியவர்கள் இங்கிலாந்துல இந்த பரீட்சை எழுதணும். 1922 வரைக்கும் அப்படித்தான் எக்ஸாம் வாஸ் ஹேப்பனிங் இன் இங்கிலாந்து. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்ஜி he felt the best way to serve the people is through the government. அதனால 1919ல அவரும் ஒரு கப்பலை எடுத்துக்கொண்டு இங்கிலாந்துக்கு போறாங்க. இங்கிலாந்துல போய் ICS எக்ஸாம் எழுதுறாங்க. 1921 அந்த பேட்ச்ல இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆபீசரா பாஸ் பண்றாங்க. அதன் பிறகு இந்தியாவிற்கு வந்து தன்னுடைய வேலையும் கூட எடுத்துக்கிறாங்க. பட் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வேலைக்கு வந்த பின்பு இதனால் நமக்கு எந்த லாபமும் கிடையாது, இதனால் நமக்கு சுதந்திரம் கிடைக்க போவது கிடையாது, இதனால் ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலிருந்து வெளியேற போவது கிடையாது என்று தெரிந்து அந்த வேலையை விட்டுட்டு அரசியல் மூலமாக தன்னுடைய போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், மல்டிபிள் டைம் ஜெயிலுக்கு போறாங்க. ஆல் இந்தியா ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், மேயர் ஆஃப் கல்கட்டா. அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய 2 முறை அகில இந்திய தலைவர் 1938 1939. அவருக்கும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் வெளியே வந்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சி 1939 அவர் அரெஸ்ட் பண்ணி வெள்ளக்காரங்க வீட்டு சிறையில் வைக்கும் பொழுது 1941 வீட்டு சிறையிலிருந்து எஸ்கேப் ஆகி காபூல் மூலமாக நாசி ஜெர்மனிக்கு போறாங்க. அதன் பிறகு ஃப்ரீ இந்தியா சென்டர் அதை துவங்குறாங்க. ஜப்பானுக்கு போறாங்க. அதன் பிறகு இந்தியாவினுடைய சுதந்திர அரசை உருவாக்குறாங்க. 1943 அக்டோபர் 21, ஈவன் பிஃபோர் வி காட் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் தி பிரிட்டிஷ், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஜி ஃபார்ம்ட் a government for our country outside our country in Singapore. ஆசாத் ஹிந்த் கவர்மெண்ட் என்கின்ற அரசாங்கத்தை உருவாக்குறாங்க இந்திய நாட்டு மக்களுக்காக. அதன் பிறகு 1943 45 வரை இந்தியன் நேஷனல் ஆர்மி மணிப்பூர், நாகாலாந்து, ஜாப்பனீஸ் போர்ஸோடு சேர்ந்து சண்டை போடுறாங்க. இதையெல்லாம் இந்த நாளில் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். பராக்கிரம திவஸ் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடும் பொழுது நாம் ஒருவரும் கூட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் எதற்காக நம்மோடு இருந்தார்கள், எப்படிப்பட்ட மனிதர் என்பதை நாம் தெரிந்து கொண்டு அவருடைய வாழ்க்கையில் எப்படி அவங்க வாழ்ந்தாங்களோ அதே போன்ற அந்த ஸ்பிரிட்டோடு நாம் வாழ வேண்டிய கட்டாயமும் அவசியமும் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இருக்கு.
அதையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். அடுத்து மூன்றாவது நிகழ்வாக, முப்பெரும் விழாவாக ஒரு அற்புதமான நிகழ்வு. மேடையில் சற்று நேரத்திற்கு முன்பு ஐயா பாரிவேந்தர் அவர்கள் இதை துவங்கி இருக்கின்றார்கள். திருவள்ளுவர், ஐயன் இளங்கோ அடிகள் அவர்கள், கம்பர் அவர்கள், வள்ளலார் அவர்கள், பாரதியார் அவர்கள், அவங்க பேரில் 5 அறக்கட்டளைகளை 10 லட்சம் ரூபாய் காசோலை கொடுத்து நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியை ஊக்கப்படுத்துவதற்காக இந்த அறக்கட்டளை உருவாக்கி இருக்கிறாங்க. If somebody looks at the history of SRM, this is a very unique college, unique university. It's a science and technology university, one of the best in the world. Right now it is one of the best universities in our country for sports. University which applies for one of the highest number of patents. At the same time, university which fearlessly promotes the mother tongue of the founder Tamil language. It's a very, very different university. No university in the country I've seen university fearlessly promoting a regional language or mother tongue Tamil language. That is why ஐயா பாரிவேந்தர் அவர்கள் இங்கே தமிழ் பேராயம் என்கின்ற அமைப்பை ஆரம்பித்து சாகித்ய அகாடமி விருதுகளுக்கு நிகராக இந்த அரங்கத்தில் இதே மேடையில் கடந்த 12 ஆண்டுகளாக வருடத்திற்கு 20 லட்சம் ரூபாய் செலவு செய்து இந்த லாஸ்ட் 12 years ஐயா பாரிவேந்தர் அவர்கள் has personally donated more than 3 crore rupee to promote some very fine literature in Tamil language. And anybody who comes to this university and gets that award, it is a huge honor. That is why last year, when writer Shivashankari Amma got the award in the same stage, this year writer Shivashankari Amma is honored by Padma Shri by the government of India. And this year one more Padma Shri honoree, who was your former pro vice chancellor, and he is also Professor Ramasamy, a Padma Shri honoree. In the Sonipat campus of SRM last year, SRM honored with a doctorate Dr. S.K. Mailanandan Ayya, and this year is awarded Padma Vibhushan by the government of India. So இந்த மேடைக்கு ஐயா சொன்னது போல ஏதோ ஒரு சிறப்பு இருக்கிறது. அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய பெரிய பெரிய விருதுகளுக்கு முன்பு இந்த SRM பல்கலைக்கழகத்தினுடைய இந்த மேடையில் அவர்களை அழகுபடுத்தி அலங்காரப்படுத்தி ஐயா அனுப்பி வைக்கிறாங்க. SRM பல்கலைக்கழகம் அனுப்பி வைக்கிறது. அதன் பிறகு இந்தியாவுடைய பெரிய பெரிய விருதுகள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லை, SRM பல்கலைக்கழகம் டாக்டர் பாரிவேந்தர் ஐயா வட அமெரிக்கா தமிழ் சங்கமான ஃபெட்னா, ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் அசோசியேஷன்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா, அவர்களுக்கு 15 லட்சம் ரூபாய் அங்கே தமிழ் மொழியை அடுத்த கட்டம் எடுத்து செல்வதற்காக வழங்கியிருக்கின்றார்கள். To create a Tamil chair in the Harvard University, Dr. Parivendra Ayya has donated 16 lakh rupees to Harvard University. To promote Tamil and to create a Tamil chair in Jawaharlal Nehru University, Dr. Parivendra Ayya has donated 10 lakh rupees to Jawaharlal Nehru University. Now he has gone one step further. நம்முடைய பல்கலைக்கழகத்தில் இந்த அறக்கட்டையில் இங்கே 5 அறக்கட்டளைகளை தொடங்க வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தோடு இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் நிதியோடு ஐயன் திருவள்ளுவர், ஐயன் இளங்கோ அடிகள், கம்பர் அவர்கள், வள்ளலார் அவர்கள், பாரதியார் அவர்களுடைய பெயரில் இதை தொடங்கி இருக்கின்றார்கள். I only wish and pray all the students of this wonderful college, you will utilize all the facilities that is offered to you in a big way. There is patriotic spirit, we are celebrating Mother India. There is regional spirit where we are celebrating our regional language, mother tongue, Tamil Thai. And also we are honoring all the icons. No university a student might get this kind of an exposure. It is a unidimensional, one-dimensional flow where we all come, study, be a part of some club, get a degree and leave. But SRM University goes one step further to instill patriotic spirit, national fervor, pride of your mother tongue. You might come from different parts of our country. If Parivendra Ayya is promoting Tamil because that is his mother tongue, at the same time he is telling you, please take pride in your mother tongue. Any student who is not giving to us is stick on to our mother tongue, praise it, cultivate it, speak in that language, promote it so that it will stand the test of time. அதனால் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் சார்பாக ஐயா பாரிவேந்தர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். He is 87. Imagine somebody is at 87 years old, a former parliamentarian, a person who runs multiple businesses,
A person who has created an iconic institution. A person who fearlessly promotes sports. Because when we see the newspaper, we see in every single Indian team in any discipline, we see at least 2 students of SRM in Indian team. Be it swimming, be it hockey, be it kabaddi, be it volleyball. Fearlessly promoting sports. A person wearing multiple hats. இத்தனை மல்டிபிள் ஹேட்டை வியர் பண்றாரா, நான் எல்லா இடத்திலும் கூட சாதனை செய்யணும், மாணவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதனால் நிச்சயமாக அவருடைய வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நீங்கள் வருகின்ற காலத்தில் பெரிய மனிதர்களாக, பெரிய ஆளுமைகளாக, தேசபக்தியோடு, ஆன்மீக உணர்வோடு, பாரதத்தை காக்கக்கூடிய, தாய்மொழியை போற்றக்கூடிய மாணவர்களாக நீங்கள் வரும்பொழுது மட்டும்தான் அது ஐயா பாரிவேந்தர் அவர்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய நன்றி கடனாக இருக்கும். That is the only way we can say thanks to Parivendra ஐயா, by being a patriotic Indian, who respects his or her mother tongue, a patriotic Indian who wants our nation to grow, a patriotic Indian who wants our country to take its rightful place in the committee of nations. When we do that, that is our best way of saying thank you to ஐயா பாரிவேந்தர் ஐயா here. So I take this opportunity to thank all of you, all the wonderful students. ஏன்னா நம்முடைய தமிழ் குழந்தைகள் தமிழ்ல பேசினாலும் கூட மொழி தெரியாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நாம் சொல்லுகின்ற விஷயத்தை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக ஆங்கிலத்தை கலந்து பேச வேண்டிய கட்டாயம் எனக்கு இன்று ஏற்பட்டிருக்கிறது. அதனால் இந்த மாணவ செல்வங்கள், பேராசிரியர் பெருமக்கள், இந்த தமிழ் பேராயத்தை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா கரு நாகராசன் அவர்கள், இந்த கல்லூரியில தமிழை போற்றி வணங்கக்கூடிய மாணவ செல்வங்கள், மற்றும் ஒரு முறை அருமை சகோதரர் அருணாச்சலம் அவர்கள், மிக முக்கியமாக ஐயா பாரிவேந்தர் அவர்கள் இந்த வயதிலும் கூட இன்னும் இளமையாக, இன்னும் வேகமாக, இன்னும் வீரியமாக அவர் செயலாற்றி கொண்டிருப்பது நம் எல்லோருக்கும் கூட ஒரு பெரிய பாடமாக, படிப்பனையாக இருக்கிறது. ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். வந்தே மாதரம். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்சுக்கு ரெடியா? ஷேர் மார்க்கெட்ல 60% லாபம் உறுதியா? ஹை ரிஸ்க். இதே போல சென்னை சிட்டி லிமிட்குள்ள மார்க்கெட் பிரைஸ் 4000 இருக்கிற இடத்துல உங்களுக்கு வெறும் 1690 per square feetக்கு பிளாட் கிடைக்குமா? 100% கேரண்டியா கிடைக்கும். எஸ், லான்ச்சிங் G Square Plots at காரனோட நியர் ரெட் ஹில்ஸ். இதை விட கம்மியான பிரைஸ்ல வேற எங்கயாவது பிளாட் காமிச்சீங்கன்னா வெறும் ₹1 கொடுத்து ஒரு பிளாட்டை சொந்தமாக்கிக்கோங்க. For bookings call 8939750009.